வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 27ஆம் பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன்றன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம். இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगणितं या बलात्कृत्य भुङ्क्ते तस्यै नमः. इदमिदं भूय एवास्तु भूयः. अन्नवयல் பொதுவை ஆடாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பரவரியம் இன்னிசைய பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேனோ வாவாய். போல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோரி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர் நான் மறைகளோருமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டம் வேதமனைத்துக்கும் வித்தாகம் கோரதமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடிப்பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே ஒரு 143 வாழியே உயரங்கற்கே உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்பொழுது
இப்பொழுது இந்த பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். எதிரிகளை வெற்றி கொள்ளும் கோவிந்தனே, உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம். அருட்செல்வத்துடன் பொருட்செல்வமும் தருவாயாக. அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது. கையில் அணியும் சூடகம், தோளில் அணியும் பாகுவலயம், காதில் அணியும் தோடு, கர்ணப்பூ, காலில் அணியும் பாடகம் ஆகிய அணைக்கலங்களை எங்களுக்கு கொடு. புத்தாடைகளையும் வழங்கு. பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும்.